என்னடி நான் உள்ள காத்துட்டு இருக்கேன், நீ அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருக்க. நீங்க 2 வருஷம் கழிச்சு பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களே, அதனால எங்க அண்ணன், தம்பி, சித்தப்பா, அங்காளி பங்காளி எல்லாம் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. அக்கா இந்தாங்க உங்க சைக்கிள். எங்க சைக்கிளா? ஓவர் ஆயில் பார்த்து உங்க புருஷன் வீட்ல விட சொன்னாரு. புருஷனா? நான் எப்படா விட்ட சைக்கிள உங்ககிட்ட? ஐயா நீங்க இல்லனே, இந்த அக்காவுடைய புருஷன். ஆமா நீங்க யாரு ஃப்ரெண்டா? என்னடா உளறற? 6ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. வெட்டுவரட்டி ஊரு தானே? அப்ப இதே உங்க சைக்கிள் விட்டவரு உங்க புருஷன். என்னடி நான் இல்லாத நேரத்துல தொழிலா பண்ணிட்டு இருக்கேன். தெரு பேரை கேட்காம வந்துட்டோமே. ஏனே இது பிள்ளையார் கோயில் தெரு தானே? இல்ல ஒரு தம்பி முருகன் கோயில் தெரு. ஆத்தாடி தப்பான அட்ரஸ்ல விட்டுட்டு வந்துட்டோமே. என்ன குழப்படி உனக்கு? சித்தப்பா தங்கச்சி அடிக்கலாம் சித்தப்பா. அவரு சும்மா இருக்காது. வாங்க எல்லாரும் கொல்லுங்க சித்தப்பா. தங்கச்சி அவளை குடிங்க. கக்கன மாதிரி அடிக்கடா. அடிச்சு கொல்லுங்க. ஏய் நம்ம பங்காளி சம்பந்தக்காரன் அடிக்காங்க. எடுங்கல கட்டையா. ஒரு தடவை விட கூடாது. ஐயா ஐயா சமதுல நம்ம ஆளுங்கள அடிச்சு போறது விட்டாங்கடா. கார் லாரி நிறுத்த அவளை வந்து போறது காட்டுங்கடா. ஐயோ அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்க்காரங்களை வெளியூர்காரங்க அடிக்கிறாங்க. எல்லாரும் ஓடியாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. மொத்த ஊரும் சாஞ்சிருச்சு. ஏக்கா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே. மொத்த சைக்கிள மாத்தி விட்டு இப்படி மொத்த ஊரையும் சாத்திட்டேடா. அக்கா இந்த அடி அடிக்கிற. இது இல்லடா அடி, நான் ஓங்கி அடிச்சனா 9 டைம் வெயிட்டடா. அவன் காரை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. புதுக்கோட்டை கிட்ட ஒரு லாரியை ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அவன் வண்டி வரும்போது எதிரில் வந்து அடிச்சு தூக்க சொல்லுங்க. சரிண்ணா. எந்த குரூப் செய்து? கல்லுல இருந்து மாயலுக்கு குரூப்னே. வேலையை சரியா செஞ்ச ஒரு வட்டத்தை ஒதுக்கி கொடுக்குறேன். சம்பாதிச்சுக்க சொல்லு. ஓகேண்ணா. சொல்லியா? அண்ணே விஷயம் என்னன்னு தெரியலங்க, ஒரே பரபரப்பா இருக்காங்க. ஐயா வெளியூருக்கு போறது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ நினைக்கிறேன். கண்டிப்பா அப்ப போய் தான் ஆகணுமா? கேன்சல் பண்ண முடியாதா? பத்திரிகையிலையும் அப்பா தான் முன்னிலைன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்னண்ணா என்ன விஷயம்? இல்லப்பா மந்திரி ஆளுங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நீங்க கார்ல போக வேண்டாம், ட்ரெயின்ல போயிட்டீங்கன்னா நல்லது. தஞ்சாவூருக்கு ட்ரெயின்ல. சரிப்பா. ஹலோ மந்திரி வீடா? ஆமா. நீங்க கார்ல போறதா நினைச்சிட்டு இருக்கிற வீரபாண்டி ட்ரெயின்ல போறாரு. ஏய் நீ யாருமா? ஏய் நீங்கள் மீட்டிங் முடிஞ்சோன்னா நைட்டே கிளம்புவேண்ணா. காலைல கிளம்புனா போதும். தஞ்சாவூர் நீங்கள் ஹோட்டலில் தங்க வேணாப்பா. ஐயா ரைஸ் மில் ஓனர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் வீட்டிலே நீங்கள் தங்கிடலாம். வீரபாண்டி ட்ரெயின்ல தான் போறாரு. அப்ப நம்ம ஆளுங்களை காரைக்குடியில ஏற சொல்லு. புதுக்கோட்டையில இறங்கும் போது கூட்டத்தோட கூட்டமா கத்தியில விஷத்தை தடவி குத்த சொல்லு. ஏதோ மனசு உறுத்தலா இருக்கு. நாமளும் ட்ரெயினில் போவோம். குறைஞ்சது 20-25 வெட்டாவது அவன் மேல விழணும். தமிழ்நாட்டில் நடந்த கொலையில் இதுதான் கொடூரமான கொலையா இருக்கணும். ஹலோ. நானும் அப்பா கூட தஞ்சாவூர் போக வேண்டியது இருக்கு. நாளைக்கு தான் வருவேன். சொல்லுமா. வீரபாண்டி ட்ரெயின்ல போல, கார்ல தான் போறாரு. நான் போய் சொன்னேன். நீ யார், எங்க இருந்து பேசுற? ஹலோ. கடைசி கோச்சில் ஏறுங்கடா. அவங்க மாயாழி டீம் தானே? ஏய் ஏறுங்கடா. இப்போ அவன் எந்த கோச்சில் ஏறானுங்க பாருப்போ. அப்பா ட்ரெயினில் போகிற விஷயம் அவனுங்களுக்கு எப்படி தெரியுது? நீ கடைசி கோச்சுக்கு முன்னாடி கோச்சுக்கு போ. இந்த பக்கம் யாராவது பாஸ் பண்ணால் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அந்த வீரபாண்டி எந்த கோச்சில் இருக்கான்னு போய் நோட்ட மாத்திரா. சரி. நீ ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இரு. என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? சொல்றோம். புதுக்கோட்டை ஸ்டேஷன்ல ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கடா. நீங்க 2 பேரும் அப்பா இருக்கிற கோச்சில் போயிருங்க. திரும்ப என் ஸ்டேஷன் வந்து அங்கேயே இறங்கிட சொல்லுங்க. முத்துராஜன் சொல்லி வண்டி நம்ப சொல்றேன். அதுலயே அப்பா தஞ்சாவூர் பேர் சொல்லுங்க. போனோன்னு என்ன அழகான போன போடுறா. சொல்லுங்க தம்பி. நான் என்ன பண்ணணும் தம்பி? 2 வண்டியில் ஆளுகளை போட்டு அனுப்புங்கண்ணே. புதுக்கோட்டை வந்ததும் ரயில்வே ஸ்டேஷன் க்ரௌடுக்குள்ளே வச்சு அருவாலை திருப்பி பிடிச்சி நாம் அடிக்கிற அடியில் உடம்புல உசுறு மட்டும்தான்டா மிஞ்சணும். மற்றதெல்லாம் தாறுமாறான்னு நொறுங்கணும். நீங்க இந்த வண்டியில வந்துருங்கண்ணே. நாங்க பின்னாலே வரோம். எந்த வண்டியில போறான்? பெருங்கல போலீஸ்னே. நம்ம பழைய பிளான் படி அந்த காரை அடிச்சு தூக்குங்க. சரிண்ணே. அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறானே. சரி வாங்கடா. ஏய் அந்த ஆளு திருமயத்துல இறங்கிட்டாடா. புதுக்கோட்டையில இறங்கி ஆப்போசிட்ல வாங்கடா.
யாரா அவன்? தெரியலண்ணே. வண்டி 5 கிலோமீட்டர்ல இருக்கு. நான் ரெடியா இருக்கேன். வண்டி பக்கத்துல வந்துருச்சு. அடிச்சு தூக்கு. சரிங்க. அச்சா மந்திர். ஓகே ஓகே. போயிட்டானே. யாராவது போய் அந்த லாரியை மடக்கி பிடிக்க. ஐயோ. நீ ஆம்புலன்ஸ் போன் போடு. நீ போலீஸ் போன் போடு. மந்திரி உங்ககிட்ட பேசுறேன். உன்னால மட்டும்தான் அடுத்தவன் போன்ல வர முடியுமா? உங்க அப்பனை புதுக்கோட்டை பக்கத்துல லாரியை வச்சு தூக்கிட்டோம். செதறி கிடப்பான், போய் அள்ளிக்கோ. அவனை புதைச்சதுக்கு அப்புறம் உன் ஆத்தாளியும் தங்கச்சியும் கூட்டிட்டு குடும்பத்தோட வந்து என் கால்ல விழு. வாடா. நம்ம கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து போடா. திருமயத்துல இருந்து 13 கிலோமீட்டர். போலீஸ் வருதா? சீக்கிரம் போங்கண்ணே. பாத்து பாத்து. அங்க வண்டியில யாராவது இருக்காங்களா பாருங்க. நல்லா பாத்துக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் பிடிங்க. தம்பி, வடநாட்டுல இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க போல இருக்கு. லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். டிரைவர் தண்ணி போட்டுப்பான்னு நினைக்கிறேன். அடிச்சது கூட தெரியாம போயிட்டான். தெரியாம நடக்கலப்பா, தெரிஞ்சுதான் நடந்துச்சு.